வணக்கம். வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். முருங்கைக்கீரை சூப் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி குடிப்பாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப் செய்கிறதுக்காக கொழுந்து இலைகளாக பறிச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் 10 ஸ்டிக் எடுத்துக்கலாங்க. கீரையில் சின்ன சின்ன ஓட்டைகள், பூச்சி அரிச்சது இதெல்லாம் நீக்கிட்டு நல்லா கொழுந்து இலைகளாக நம்ம உருவி போட்டுக்கலாங்க. சூப்புக்கு ஒவ்வொரு இலையாக எடுக்க தேவையில்லைங்க. இது போல் ரஃப்பாக பெருசு பெருசாக உருவி போட்டுக்கலாங்க. கீரை முத்தலாக இருந்ததுன்னா கசப்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. இது போல் கொழுந்து கீரையாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் இருக்காதுங்க, குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். பாருங்கள், கீரையை உருவி எடுத்து வச்சாச்சு. இதில் ரொம்ப பெரிய குச்சியாக இருந்தால் அதை மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த சின்ன சின்னது இருந்துச்சுன்னா இது எடுக்க தேவையில்லைங்க, இருக்கட்டுங்க. இதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க, இருக்கட்டுங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. சீரகம் மிளகு பொன்னிறம் ஆகிற அளவு வறுத்துக்கலாங்க. இந்த மிளகை முழுசாக போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. 10 போல் சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே விருப்பம் உள்ளவங்க 2 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்தலைங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் பாதி அளவு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவு வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம். பெரிய தக்காளியில் பாதி அளவு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளியை அதிகமாக சேர்த்தா புளிப்பு டேஸ்ட்டு வந்துடுங்க, ஸோ கம்மியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 2 நிமிஷம் போல் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளியோடவே நல்லா வதங்கட்டுங்க 2 நிமிஷம். ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக உள்ளவங்க முருங்கை சூப்பை வீக்லி 2 குடிச்சிட்டு வந்தோன்னா அவங்களோட பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த சூப் உதவுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் கீரைக்கு 2லிருந்து 2.5 கப் வரையில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சூப்பை 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சூப் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. 2 கப் தண்ணி சேர்த்ததுக்கு 1.5 கப் சூப்பு தாங்க கிடச்சிருக்கு. நம்ம கொதிக்க வைக்கிற டைமில் 1/4 கப்புலேருந்து 1/2 கப் ட்ரையாக இருங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இனி முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா இது போல் சூப் செய்து குடிங்க. சூப்பில் உள்ள கீரை நல்லா வெந்திருக்குங்க. சூப்போடு சேர்த்து இந்த கீரையும் சாப்பிட்டு நம்ம சூப்பை குடிச்சிக்கலாங்க. சூப்பை பரிமாறுறப்போ நம்ம லைட்டாக பெப்பர் தூளை சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். 32 பொருள் அடங்கிய சிறுதானிய சத்து மாவு ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது கால் பண்ணுங்கள். ஆவி பறக்க முருங்கை சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நீங்கள் சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.